இது டிஜிடெக்கோட DRL 18HC9 ரிங் லைட். நம்மளோட கண்டென்ட்டுக்கு வீடியோ எஃபெக்ட் சரியில்லைன்னு புதுசா ஒரு லைட் வாங்கியிருக்கோம். அந்த லைட்டோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல அந்த பெரிய பாக்ஸை பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துறோம். இந்த பாக்ஸை பிரிச்சு அப்புறம் உள்ள ரிங் லைட் கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த லைட்டை நம்ம பிரிச்சு பாத்துருவோம். பாக்ஸை பிரிச்சு அப்புறம் உள்ள பேக் இருந்துச்சு, அந்த பேக் உள்ளதான் நம்மளுக்கு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரிங் லைட்டோட ஸ்டாண்டை பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில வந்திருக்காங்க. இந்த ஸ்டாண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 250 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம லைட்டை அசம்பிள் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டாண்டை கீழே வச்சுட்டு ஹைட் ஏற்றிட்டு ரிங் லைட்டை ஒரு சுற்றி மேலே வச்சு அசம்பிள் பண்ணிட்டோம். இந்த லைட்ல பாத்தீங்கன்னா 2 USB ஸ்லாட் இருக்கு. இந்த சைடு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இங்க வந்து டைரக்டா நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி அடாப்டர், இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி அடாப்டர். மொத்தம் 2 கனெக்டர் கொடுத்துருவாங்க பேட்டரி கனெக்ட் பண்றது. மேல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு கீ தந்திருக்காங்க, இன்னொன்னு கலரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு கீ ஒன்று தந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் ஹோல்டர் வந்திருக்காங்க. மொபைல் ஹோல்டரை நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு மேலேயும் தூக்கிக்கலாம். இதுதான் நம்ம ஸ்டுடியோட ஃபைனல் அவுட்புட். இதுதான் ரிங் லைட்டோட செட்டப். நீங்க ஒரு போட்டோகிராஃபர் இல்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ரொம்பவுமே சூட்டபிளா இருக்கும். இந்த லைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட பயோல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம்.